சென்னையில் அமைச்சர் சேகர் பாபு சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். கார் பந்தயத்துக்கான சாலைகள் மறுசீரமைக்கப்பட்டது, போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. நேற்றைக்கு கூட நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு இறுதி வரையில் கார் பந்தயத்தில் இருந்தேன். அவர் அதிகாரிகளை அழைத்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு கூட்டத்தை கூட்டி உடனடியாக ஓரிரு தினங்களில் அதை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த கட்டமைப்பினால் போக்குவரத்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாது, பொதுமக்களுக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்காது. வழக்கம் போல் போக்குவரத்து அங்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றன. காலையிலே கூட நீங்கள் இப்பொழுது கூட சென்று பயணிக்கலாம். போக்குவரத்து இடையூறு எதுவும் இல்லை. கட்டமைப்புகளை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். எவ்வளவு விரைவாக அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அகற்றுவார்கள். சார், இதில் வரக்கூடிய முரண்பாடான ஒரு விமர்சனங்களும் பார்க்க முடியுது, அது எப்படி பார்க்குறீங்க? முதலில் துவங்கப்பட்ட திட்டம் முரண்பாடு என்பது முரண்பாடு கருத்துடையவர்கள் சொல்லுகின்ற முரண்பாடுகள். எப்பொழுதுமே எதை செய்தாலும் குறை சொல்லுகின்றவர்கள் அவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். எங்களுடைய திட்டங்கள் புதிதாக இந்த ஆட்சியிலே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு நிகழ்வு நடக்கப்படுமானால் முழுமையாக எந்த விதமான சிறு சங்கடமும் இல்லாமல் 100% சிறப்போடு நடத்தப்படும். சென்னையில் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.